நான் எப்பவும் சொல்லுகிறேன் பாருங்கள், உலகத்திலே ஒருவன் தர்மம் மீறி ஒரு கெட்டவன் இயங்கத் தொடங்கினால் ஏதோ ஒரு வகையிலே இயற்கை அவனுக்கு எதிரான சூழ்ச்சியை செய்து அவனை வீழ்த்தும். இதை புரிந்து கொள்ளுங்கள். எவனாவது ஒருவன் எவ்வளவு வலிமையோடு இருந்தும் கெட்டதை செய்வானானால் அவனுக்கு எதிரான ஒரு செயலை இயற்கை ஏதோ வடிவிலே கொண்டு வந்து புகுத்தும். ஹிட்லரை கண்டு 2ஆம் உலக யுத்தத்திலே உலகம் நடுங்கியது. தொலைந்தோம் என்று நினைத்தார்கள் எல்லாரும். அவர் பாருங்க, படையெடுத்து ரஷ்யாவுக்குள்ளே போகிறான், பனிக்காலத்திலே போனான், அத்தனை பேரும் செத்தார்கள், வீழ்ச்சி தொடங்கியது. இப்போது அந்த பனி எது? அந்த பனி எது? கடவுள் தான், கிருஷ்ண பரமாத்தான் அந்த பனி. இயற்கை சூழ்ச்சி செய்து அவனை வீழ்த்தியதல்லவா? நீங்கள் எங்கும் பாருங்க, கெட்டவன் வலிமையோடு இருப்பதாகத்தான் காட்சி இருக்கும், ஆனால் நல்லவன் மெலிந்தவனாகத்தான் இருப்பான். ஆனால் இந்த நல்லவன் கெட்டவனை வீழ்த்துவான். எப்படி வீழ்த்துவான் என்றால், இயற்கை அவனுக்கு சப்போர்ட் பண்ணும், அவனுக்கு துணை செய்யும். துணை செய்த இடத்திலே அந்த இயற்கையினுடைய சூழ்ச்சி கெட்டவனை வீழ்த்தும். நல்லவர்கள் இல்லாமலா இந்த மார்கழி பெருநாளிலே இங்கே வந்து உட்கார்ந்திருப்பீர்கள்? ஆகவே உலகத்திலே நல்லவர்கள் எப்பொழுதும் அதிகமாகவே இருப்பார்கள், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. அப்போ என்ன செய்யும் என்றால், இயற்கை கெட்டவனை வாழ விடாது, வாழுகிறது போல பண்ணி வீழச் செய்யும். எத்தனையோ சாட்சிகள் நம் காலத்திலும் நடந்து கொண்டிருக்கின்றன. எனக்கு அது இங்கே சொல்லலாமா தெரியல, எங்கள் ஊருண்டா துணிவாக சொல்லுவேன். எங்கள் ஊரில் நடந்த ஒரு சம்பவம் சொல்கிறேன் பாருங்கள். எங்கள் ஊரில் நடந்தது, ஒருத்தர் ரொம்ப சண்டியர், ரொம்ப கடுமையான சண்டியர், தர்மத்தோடு விளையாடவே கூடாது பாருங்கள். அவர் ஒரு பெண்ணை காதலித்தார், அந்த பெண் அவரை காதலிக்கவில்லை. இது ஒரு 50 ஆண்டுக்கு முன்பு நடந்த சம்பவம், எங்கள் ஊரில் எல்லாரும் சொல்வார்கள். அந்த பெண்ணை இவர் ஒரு தலையாக காதலித்தார். அந்த காலத்துல எல்லாம் இப்போ மாதிரி காதலெல்லாம் ரொம்ப சாதாரண விஷயம் இல்லை. அந்த பெண் காதலிக்கவே இல்லை. அந்த பெண்ணுக்கு வேறு திருமணம் நிச்சயம் பண்ணி விட்டார்கள். நிச்சயம் பண்ணின உடனே அந்த பெண்ணுக்கு திருமணம் ஆகியது. அன்றைக்கு திருமணம் முடிந்து மாப்பிள்ளை பெண்ணை அழைத்து வருகிற, ஊர்வலமாக அழைத்து வருகிற பொழுது இவன் பார்த்தான், நான் காதலித்த பெண்ணை இன்னொருவர் திருமணம் செய்வதா என்று இவனுக்கு தாங்க முடியவில்லை கோபம். ஒரு மரக்கிளையிலே ஒளிந்து நின்று அந்த ஊர்வலம் அந்த பக்கம் வர்ற பொழுது கீழே குதித்து கத்தியை எடுத்து அந்த மாப்பிள்ளையை குத்தி கொண்டுட்டான். அவனுடைய காதலை பாருங்க, பொம்பளைய கொள்ள இல்லை, அவன் பாவம் அப்புறாணி, சும்மா வந்தவன். அப்போ அவனை குத்தி கொண்டுட்டான். அவன் அந்த இடத்துலேயே செத்துட்டான். இவனுக்கு ஆயுள் தண்டனை கிடைச்சது. அந்த காலத்தில் பெரியம்மை என்று ஒரு பொல்லாத நோய் இருந்தது. அந்த நோய் வருகிறவர்கள் பெரும்பாலும் செத்து போய் விடுவார்கள். இவன் ஜெயிலில் இருக்கிற பொழுது இவனுக்கு பெரியம்மை நோய் வந்தது. இவனை வச்சிருந்தா மற்றவர்களுக்கு ஆபத்து, இவனும் சாக போவது நிச்சயம் என்றபடியால் அங்கே எல்லாரும் பேசி முடிவு பண்ணி இவனை ஜெயிலில் இருந்து விட்டார்கள். இவனுடைய தந்தை ஊருக்குள்ளேயே அவனை அழைச்சி வரவிடும். அந்த காலத்தில் பெரியம்மை நோய் வந்தால் எல்லாரும் பயப்படுவார்கள். ஊருக்குள்ளே அழைச்சி வர்றதில்லை என்று முடிவு என்ன செய்தார்கள், வீட்டுக்கு அப்புறமா அந்த ஊருக்கு அப்புறமாக இருந்த ஒரு பாலடைஞ்ச வீட்டில் இவனை வச்சு தந்தை பற்றின் காரணமாக வைத்தியம் செய்தார். அதிர்ஷ்டம், அவன் தப்பிட்டான், நோய் மாறிவிட்டது. அதுக்கு பிறகு ரொம்ப திருந்தி அவனுக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வச்சார்கள். திருந்தன பிறகு கல்யாணம் பண்ணி வச்சு அவனுக்கு ஒரே ஒரு ஆம்பளை பிள்ளை. அந்த பிள்ளையை அவன் எங்கள் ஊரில் பேசுவாங்க, ஊர் தமிழ்லையே சொல்கிறேன், இந்த பனை ஓலையில் பெட்டி மாதிரி பின்னுவார்களே, பனை ஓலையில் இந்த மண்ணழுகிற பெரிய இது கூட மாதிரி பின்னுவார்களே, அந்த கூடையில் அந்த பிள்ளையை வச்சு தலையில் வச்சு கொண்டு ஊரெல்லாம் திரிவாராம் அவர். அவ்வளவு பாசம் அவருக்கு. அவனுக்கு 18 வயது. இது நான் என் கண்ணால் கண்ட சம்பவம், சான்றுக்கு சொல்கிறேன் பாருங்க. 18 வயது ஆகிற பொழுது அவன் எனக்கு கிட்டத்தட்ட என்னோட வயசொத்தவன். பரீட்சையில் சித்தியடையாமல் விட்டுட்டான். தகப்பனாருக்கு அவன் ரொம்ப கஷ்டம் கொடுக்க ஆரம்பித்தான். என்ன சொன்னான், என்னை வெளிநாட்டுக்கு அனுப்பு. எங்கள் ஊரில் அது ஒரு வருத்தம், வெளிநாட்டுக்கு அனுப்பு. அது அப்போ ஆரம்பித்த காலம். தந்தைக்கு இவன் பற்றி ஏதோ ஒரு உள்ளூர பயம். வெளிநாட்டுக்கு அனுப்புன்றோடனே தந்தை விரும்பவில்லை. இவன் மிரட்டினான், விஷப்பாட்டில் எடுத்தான், நான் விஷம் குடிப்பேன், என்னை வெளியில் அனுப்புறியா இல்லையா? ஒன்றும் பண்ண முடியவில்லை. இவன் செத்துருவானோன்று இவருக்கு உள்ளூர பயம். கடைசியிலே ஒன்றும் முடியாமல் இவனை அனுப்புவதென்று முடிவு செய்து வீடு, மனைவியினுடைய தாலி எல்லாம் விற்று அந்த பணத்தை கொடுத்து இவனை வெளிநாடு அனுப்புவதற்காக கொழும்புக்கு வந்து விமான நிலையத்திலே வச்சு அவனை ஏற்ற போகிற பொழுது அவன் கொஞ்சம் வயிறு வலிக்குதுன்னு சொன்னான். அப்போ ஒரு மாத்திரை கொடுத்து இதை கூடி வயிற்று வலி நின்று நீ போயிட்டு வான்னு இவங்க சொல்லிட்டு ஊருக்கு வந்து விட்டார்கள். ஊருக்கு இவர்கள் வந்து இறங்க தொலைபேசியிலே செய்தி வருகிறது, அந்த பிள்ளை செத்து போய்விட்டான் என்று. ஒன்றும் இல்லை சார், வேறு ஒன்றும் இல்லை, இது சத்தியமாக நடந்த கதை. என்னவென்றால் ஒன்றுமே, அவனுக்கு அப்பெண்டிசைட்,
அது வயிற்று வலிக்கு ஆரம்பிக்கிறது. இவர்கள் சும்மா வயிற்று வலி என்று மாத்திரை கொடுத்திருக்கிறார்கள். பிளேனில் போகிறது பொழுதே அது அதிகமாகி அவன் ரொம்ப தூர பயணம், பிளேனை நிறுத்தவும் முடியவில்லை. அது வெடித்து அவன் அதிலே பிளேனுக்குள்ளேயே உயிர் போய்விட்டது. அந்த தந்தை அழக்கூட இல்லை, இப்படியே இருந்து பார்த்து கொண்டிருந்தான். நான் இப்போ உங்களை கேட்குறேன் பாருங்க, அன்றைக்கு அந்த குத்தி இவன் கொலை செய்த அன்று இவனை தூக்கில் போட்டிருந்தா கூட இவன் கவலைப்பட்டிருக்க மாட்டான். ஏன்? அவனுடைய வைராக்கியம் நிறைவேறி என்று சந்தோஷப்பட்டிருப்பான். கடவுள் என்ன பண்ணுகிறார், தர்மம் என்ன பண்ணுகிறது, இவனுக்கு ஒரு வாழ்க்கை கொடுத்து, ஒரு பிள்ளை கொடுத்து, அந்த பிள்ளையிலே பாசம் உண்டாக்கி, அந்த பிள்ளையை திடீரென பறித்து, இதுதான்டா நீ பறிச்ச உயிரினுடைய பதில் என்று சொல்கிறதே, இதுதான் இயற்கை. தயவு செய்து யாரோடும் விளையாடுங்கள், தர்மத்தோடு விளையாடாதீர்கள்.